உண்மையை சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த வருடம் ஒரு ஏறுமுகமான வருடமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு தமிழ் தேசிய கட்சி வந்தது என்பது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக அனைத்து தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய விடயமாகும். அதை தொடர்ந்து இப்போ நடக்க இருக்கின்ற விக்கிரமபாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், 4 முனை போட்டி இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மும்முனை போட்டி தான் நடக்கப் போகின்றது. ஒன்று திமுக கூட்டணி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் தனித்தே போட்டியிடுகிறது. அடுத்தது பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பாமக போட்டியிடுகின்றது. இப்படி இருக்கும் பட்சத்தில் திமுகவின் இத்தனை வருட இந்த ஆட்சி குறிப்பாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் ஒரு எதிர்வினையையும் தான் ஏற்படுத்துகின்றது. அவர்களுடைய ஒரு ஆட்சி சொல்லக்கூடிய விதமாக நல்லதாக இல்லை. அத்தோடு பாமக தனித்து போட்டியிடும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் என்பதும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் அவர்கள் ஒரு மதவாத சக்தியாக கருதப்படுகின்ற இந்த பாஜகவுடன் கூட்டமை வைத்தது தான் நாடாளுமன்ற தேர்தலும் அவர்கள் தோற்றதற்கு காரணமாக கூறப்படுகிறது. அதே கூட்டணி இந்த இடைத்தேர்தலிலும் தொடர்ந்து போட்டியிடுவது பாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவைத்தான் அவர்களுக்கு அளிக்கும் என்று பரவலாக கூறப்படுகிறது. அத்தோடு அதிமுக இந்த போட்டியிலிருந்து விலகியது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை நாம் தமிழருக்கு கொடுத்திருப்பதாகத்தான் தெரிகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவினுடைய விசுவாசிகள் தொண்டர்கள் எக்காரணத்தை கொண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதே போல பாஜக கூட்டணிக்கும் அவர்கள் வாக்களிப்பதற்கு எந்தவித ஒரு சந்தர்ப்பமும் இருக்காது. அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது. விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி வருகின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்த அதிமுகவின் வாக்குகளில் 80% நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தால் கூட நாம் தமிழர் கட்சி திமுகவுடன் நேரடி ஒரு போட்டியை ஒரு கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அத்தோடு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வாய்ப்பும் மிகவும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கின்ற இந்த நன்மதிப்புடன் அதிமுகவின் வாக்குகளும் சேர்ந்து வருகின்ற போது, அதே மாதிரி பாமகவினுடைய அவர்களுடைய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலும் கூட இவர்கள் பாஜகவுடன் இணைந்தது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியைத்தான் பல மக்களிடம் அது கொடுத்துள்ளதாக தெரிகின்றது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, ஒரு காலம் கொடுத்த ஒரு வாய்ப்பாகத்தான் தெரிகின்றது. நன்றி.